Hi friends, welcome to Asmitha Kitchen channel. இன்னைக்கு நம்ம எப்படி இட்லி மஞ்சூரியன் செய்யறத பார்க்கலாம். இது வந்துட்டு இட்லி மிச்சமானது இருந்துச்சுனா இந்த மாதிரி பொடி பொடியா நீங்க கட் பண்ணிக்கோங்க. இல்லனா ஃப்ரெஷா ஒரு 2 hours ஆறி வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எடுத்து போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவு. அப்புறம் நீங்க வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் பிரியாணிக்கு போட்டு அரைக்கிறப்ப காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். இந்த பதம் வந்தனையும் இட்லி எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஊற வச்சுக்கோங்க. 5 minutes நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த 5 minutes ஆகிற டைம்ல நீங்க அடுப்புல ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. எடுத்து போடலாம். திருப்பி போட்டு கோல்டன் பிரவுன் கலர் வந்தனையும் எடுத்துக்கலாம். இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம மஞ்சூரியன் செஞ்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர்ல வந்தனையும் எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. கட் பண்ணாத பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. கருகாப்பிள் போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
வெந்துருச்சு. இட்லியை எடுத்து போட்டுக்கலாம். இட்லியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இட்லி மிச்சமாகும் போது இந்த மாதிரி மஞ்சூரியன் செஞ்சு கொடுக்கலாம். இட்லி மஞ்சூரியன் செஞ்சு கொடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ரொம்ப பிடிக்கும். நைட் டிஃபனாகவும் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, செஞ்சு பாருங்க. இதில் நான் எந்த ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸும் போடல, வீட்டில் இருக்கிற நேச்சுரல் ஐட்டம்ஸ் வச்சே செஞ்சுருக்கேன். ஓகேங்களா, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.